பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோல்டு யாரும் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தப்போ, அடுத்ததா கோல்டுக்கு மத்திய அரசு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய லாக்கர்ஸ்ல என்ன இருக்கும்? கல்யாண நகை இருக்கும், கோல்டு காயின்ஸ் இருக்கும், பாட்டி தாத்தா குடுத்த வளையல், செயின் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வளையல் செயின் எல்லாம் இருக்கும். வருஷக்கணக்குல அத நம்ம தொடாம அப்படியே லாக்கர்ல கூட நம்ம வச்சிருப்போம். இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எவ்வளோ கோல்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏறக்குறைய ஒரு 30,000 டன் அளவுக்கு கோல்டு எந்த யூசேஜும் இல்லாம லாக்கர்ல இருக்கு. அதோட ஆக்சுவல் வேல்யூவ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற கோல்ட லாக்கர்ல இருந்து வெளியில எடுத்து, அத இந்தியன் எக்கானமிக்கு யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்ன்மெண்ட் அடுத்ததா எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் அப்படின்னு தெரியுது. மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஆகஸ்ட் 2026ல கொண்டு வரப்படலாம் அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. 2.0 அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டா, எஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது அப்போ ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரான ஒரு திட்டமா இருந்திருக்கு. பட் இப்ப அதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? முன்னாடி இருந்த திட்டம் ஏன் தோல்வி அடைஞ்சது? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கம்ப்ளீட்லி. வணக்கம் நேர்களே. ஃபர்ஸ்ட் கோல்டு மானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுப்போம். நாம கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அதை நம்ம பேங்க் எஃப்டில போட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வட்டி கிடைக்குதுல்ல, அதே கான்செப்ட் தான் கோல்டுலயும் அப்ளை ஆகுது. அதாவது நம்ம வீட்டில் லாக்கர்ல நகை வச்சிருப்போம், காயின்ஸ் வச்சிருப்போம், பார்ஸ் வச்சிருப்போம், இல்லை பழைய நகையெல்லாம் வச்சிருப்போம். அதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா அதுக்கு வட்டி கிடைக்கும். மெச்சூரிட்டி டைம்ல ஒன்று நீங்கள் அந்த தங்கத்தை திரும்ப வாங்கிக்கலாம், இல்லைன்னா அன்றைய விலையில என்னவோ அந்த நீங்க பணமாவே வாங்கிக்கலாம். இதுல நோட் பண்ண வேண்டியது தங்கமா தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கான்செப்ட் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். 2015ல மோடி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்போ 10 கிராம்ல இருந்து நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷத்துல இருந்து 15 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க கோல்டை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 0.5% இருந்து 2.5% வரைக்கும் உங்களுக்கு வட்டி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இல்ல நாங்க மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒன்னு நீங்க கோல்டா வாங்கிக்கலாம், இல்ல கேஷா கூட வாங்கிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் நீங்க அந்த கோல்டு டெபாசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பேங்க்ஸே டிசைட் பண்ணலாம். வேறஸ் நீங்க கொடுக்குற அந்த கோல்ட 5ல இருந்து 7 வருஷத்துக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 2.25% இன்ட்ரெஸ்ட் பர் இயர் கொடுத்துட்டு இருந்தாங்க. லாக்இன் பீரியட்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் அந்த நகையை நீங்க எடுக்க முடியாது. தங்கத்தை நீங்க வெளியில எடுக்க முடியாது. 12ல இருந்து 15 வருஷத்துக்கு நான் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் இயர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான லாக்இன் பீரியடுங்கிறது 5 வருஷம். ஸோ டெபாசிட் பண்ணிட்டா 5 வருஷத்துக்கு நீங்க அந்த தங்கத்தை வெளியில எடுக்க முடியாது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் 11 இயர்ஸ்ல அப்ராக்சிமேட்டா 30,000 டன் தங்கம் இந்தியா ஃபுல்லா எல்லாரும் லாக்கர்ல வச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஆக்சுவல் டேட்டா. ஆனா இந்த திட்டத்தின் கீழே எல்லாரும் கொண்டு டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஆஃப் கோல்டு எவ்வளோன்னு பார்த்தா வெறும் 39 டன் தான். 30,000 டன் இருந்ததுல வெறும் 39 டன்ஸ் ஆஃப் கோல்டு தான் கொண்டு இப்படி டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதோட ஆக்சுவல் பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 0.13%ங்கிறது இது கம்ப்ளீட் ஃபிளாப் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்னன்னா ப்ராப்ளம் கோல்டில் இல்லை, ப்ராப்ளம் ட்ரஸ்ட், நம்பிக்கை அடிப்படையில தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியாவில் தங்கம் அப்படிங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு எமோஷன். அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு ஃபேமிலி பேக்கப் இருக்கு. ஸோ இது ஒரு ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுனால ஏன் கல்யாண நகையை கொண்டு போய் நான் பேங்க்ல டெபாசிட்டா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்களான்னு கேட்டா மக்கள் யாருமே தயாரா இல்லை. அதே மாதிரி பேங்க்ஸ் இந்த ஸ்கீமை எந்த அளவுக்கு அக்ரெசிவா ப்ரமோட் பண்ணாங்களோ அதுக்கு போதுமான இன்சென்டிவும் ஆக்சுவலா கிடைக்கல. ஸோ கோல்டு டெபாசிட்ஸ் பேங்க்குக்கு அதிகமா ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்டை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 காரணங்கள் தான் இந்த திட்டம் தோல்வி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ 2026ல இதே கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.1 ஒன்று விடுவோம், அதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸா சீனியர் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், ஆர்பிஐ அஃபீஷியல்ஸ், பேங்க் அஃபீஷியல்ஸ், கோல்டு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க எல்லாம் பல கட்ட மீட்டிங் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அதுல அவங்க ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. இதுல முக்கியமான ஐடியா என்ன அப்படின்னா ஜுவல்லர்ஸையும் இந்த ஸ்கீம்ல நம்ம சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஸ்மார்ட்டான ஐடியான்னு சொல்லி கோல்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பேங்க்ல முன்னாடி இருந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா பேங்க பலரும் நம்பல, கொண்டு போய் கொடுத்தா அதுல இருக்கிற கல்லு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கோல்ட உருக்கி எவ்வளவு அப்படிங்கறத உங்களுக்கு டெபாசிட்டா எடுத்துப்பாங்க. இதுலயும் அதே தான் நடக்கும். ஆனா அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்கறதுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க. வேறஸ் ஒரு ஜுவல்லர் அப்படின்னா அவங்க கிட்ட கொடுக்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜுவல்லர்ஸ் இருந்து தான் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில தான்
ஒரு ஜுவல்லரியில போய் நம்ம அந்த நகையை வாங்குறோம். அதே நகையை திரும்பவும் ஜுவல்லர்ஸ்லயே அதே நம்பிக்கை ட்ரஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையிலேயே மக்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இதுல வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டரா ஜுவல்லர்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ அப்படி பண்றதுனால மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். நம்பி நான் ஒருத்தர்ட்ட கோல்டு வாங்குறேன், நகை வாங்குறேன், அதே நகையை கொண்டு போய் அதே கடையில நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மக்கள் இதை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சோ அந்த ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து என்கிட்ட ஒரு 10 பவுன் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் கொண்டு போய் அந்த நகை கடைக்காரர்கிட்ட கொடுப்பேன். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நகையை உருக்கிடுவார் ஃபர்ஸ்ட். அதை உருக்கி அந்த கல்லெல்லாம் எடுக்கும்போது அது 9 பவுனா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, 8 பவுனா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கல்லு வெயிட் எல்லாம் எடுக்க மாட்டாங்கல்ல. சோ அந்த 9 பவுனுக்கான கோல்டு இருக்கு இல்லையா, அதை உருக்கி ஆத்தரைஸ்டு ரிஃபைனருக்கு அனுப்புவாங்க. இதுக்கு அந்த நகை கடைக்காரருக்கு ஒரு சர்வீஸ் ஃபீயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நகை பண்றதுக்கு பேங்க்ஸ் தானே நகை கடைக்காரங்கெல்லாம் கோல்டை வாங்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மானிட்டைசேஷன் மூலமா வரக்கூடிய டொமஸ்டிக் கோல்டு அப்படிங்கிறது நகைக்கடன்காரங்களுக்கே ஒரு ரா மெட்டீரியலா யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இம்போர்ட் டிபெண்டன்சி நமக்கு குறையும். ஏன்னா நம்ம கிட்ட டாலர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தொடர்ந்து நம்ம கோல்டை வாங்குறதுக்கு டாலர் தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டையே ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னா புதுசா நகை செய்யறதுக்கு ஜுவல்லரி ஷாப்ஸுக்கும் நகை கிடைக்கும், அதாவது கோல்டு கிடைக்கும். அந்த அதர் சைட் நாமளும் இம்போர்ட் டிபெண்டன்சில இருந்து கம்ப்ளீட்டா குறையும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாலரை கொடுத்து கோல்டு வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் குறையும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த திட்டம் எப்படி முன்னாடி இருந்ததுக்கும் இருக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2015 வந்து நான் டைரக்டா கொண்டு போய் பேங்க்ல கொடுப்பேன், அவங்க அதை உருக்கி டெபாசிட்டா எடுத்துப்பாங்க. இப்போ நீங்க 22 கேரட்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா அதை 24 கேரட்டுக்கா என்ன கால்குலேஷன் வேணுமோ அந்த கால்குலேஷனை போட்டு உங்க பேர்லயே ஒரு கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்ற அக்கவுண்ட்ல கொண்டு போய் வைப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவு வருஷம் நீங்க மெச்சூரிட்டிக்கு நீங்க டெபாசிட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வட்டி கிடைக்கும். 2.5% வரைக்கும் அதிகபட்சமா வட்டி 2015ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அதிகமா கோல்டு இம்போர்ட் பண்ற சிச்சுவேஷன், நிறைய டாலர் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுனால இதுக்கான இன்சென்டிவ், அதாவது 2.5%ங்கிறது மக்கள் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணணுங்கிறதுக்காக அதிகமா வட்டி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோல்டு காயினாவோ கோல்டு பாரோவோ இல்ல நகை எதா கொண்டு போய் நம்ம கொடுத்தாலுமே கடைசியில நம்ம மெச்சூரிட்டி முடிஞ்சு வாங்கும்போது நமக்கு நகையா கிடைக்காது, கோல்டு காயினாவோ இல்ல பாரோவாவும் கிடைக்கும். இல்ல நம்ம அந்த பணமா கூட வாங்கிக்கலாம். சோ இந்த ஸ்கீமை இப்ப ஆகஸ்டுக்கு முன்னாடி கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை போட்டுட்டு இருக்கிறதாக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற, அதாவது பார்ஸ் காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு லாக்கர்ல வச்சிருக்கேன், சும்மா இருக்கிறது கொண்டு போய் வச்சு எனக்கு ஒரு 2.5% வட்டி கிடைக்கும்ல அப்படின்னு காயின்ஸும் பார்ஸும் வச்சிருக்கிறவங்க நினைக்கலாம். ஆன் த அதர் சைட் ஜுவல்லரியா, அதாவது ஜுவல்லா வச்சிருக்காங்க, நகையா மோதிரமா எல்லாம் வச்சிருக்கிறவங்க அதை கொண்டு போய் கொடுத்தா உருக்கிடுவாங்க. அதுக்கு நீங்க கொடுத்த செய்கூலி சேதாரங்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகும். சோ நீங்க காயின்ஸை கொண்டு போய் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ஆகஸ்டுக்கு முன்னாடியோ இல்ல ஆகஸ்டுக்கு அப்புறமோ இந்த மானிட்டைசேஷன், கோல்ட் மானிட்டைசேஷன் 2.0 ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கு. முன்னாடி 2.5% கொடுத்தாங்க, இப்போ டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அட்ராக்ட் பண்றதுக்காக இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது வட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம லாக் இன் பீரியட் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. கோல்ட கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு லாக் இன் பீரியட் இருக்கும். நாம வந்து கோல்ட வாங்கி வச்சிருக்கிறது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அதை விற்கிறதுக்கோ இல்ல அடகு வச்சு அது பணத்தை வாங்குறதுக்கு தான் வச்சிருப்போம். இதை லாக் இன் பீரியட்னு கொண்டு போய் உள்ள லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம லோன் வாங்க முடியுமா, அதுக்கான திட்டம் இதுல இருக்கா, கோல்டு மானிட்டைசேஷன் 2ல இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். பியூரிட்டி ப்ராசஸ் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கணும். நான் வந்து 24 கேரட் காயினோ இல்ல பாரோ கொண்டு போய் கொடுத்துருவேன், திரும்ப எனக்கு அதுதான் வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி, அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு. மெல்டிங்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, ரிடம்ஷன், அதாவது கோல்டை நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன், 7 வருஷமோ இல்ல 12 வருஷமோ 15 வருஷமோ நான் மெச்சூரிட்டிக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த ரிடம்ஷன் ரூல்ஸ் 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி அந்த நகையை வாங்குறது, யார்கிட்ட போய் வாங்குறது, அதே பேங்க்ல வாங்கணுமா இல்ல நகை கடைக்கார்ட்ட போய் நிக்கணுமா, என்ன ஏதுங்கிறது எல்லாமே இந்த கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். சோ இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது 3 விஷயங்களை பொறுத்து இருக்கு. ஒன்னு, கவர்மெண்ட் அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசி என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதை ஈஸியா என்னால ரிடம்ஷன் பண்ண முடியுமா, அதுக்கான லாக்இன் பீரியட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு முக்கியமா கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், 30,000 டன் கோல்டு எவ்வளவு நகையா இருக்கு, எவ்வளவு காயின்ஸ் அண்ட் பார்ஸா இருக்கு, அதுல காயின்ஸ் அண்ட் பார்ஸ் மட்டும் தான் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது 2. மூணாவது, ஜுவல்லர்ஸ் இதுல நீங்க ஆட் பண்றீங்க, நகைக்கடைக்காரங்களை இதுல ஆட் பண்றீங்க அப்படின்னா நான் நகைக்கடைக்காரங்களை நம்பி தான் காசு கொடுத்து நகை வாங்குறேன், ஆனா மறுபடியும் என் நகையை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எத்தனை பேருக்கு மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மூணும் ஒரே லைன்ல கனெக்ட் ஆனா மட்டும்தான்
வீட்ல நம்ம லாக்கர்ல, பேங்க் லாக்கர்லலாம் வச்சிருக்கக்கூடிய யூஸ் பண்ணாத கோல்டு அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு ஃபியூவலா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவினுடைய கோல்டு இம்போர்ட் குறையறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதோட வகையில தான் இதுவும் ஒண்ணு முக்கியமான இருக்கு. ஸோ ரூபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. ரூபியில் இருக்கக்கூடிய பிரஷரையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வரதா பிளான் பண்றாங்க. 2015ல அவங்க கொண்டு வந்தது சுத்தமாவே மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகல. அண்ட் அதர் சைடு இப்ப 2026ல இவங்க கொண்டு வர்றது கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய அவங்க வந்து பெர்க்ஸ் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பட் கவர்மெண்ட் இப்ப அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. நீங்க உங்ககிட்ட லாக்கர்லயோ இல்ல பேங்க் லாக்கர்லயோ நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்டு காயினையோ இல்ல கோல்டு பாரையோ கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆன் த அதர் சைடு பழைய நகையா நான் வச்சிருக்கேன், அதை நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.